கத்துறா உங்க அக்கா. உட்கார்ந்தா திட்டுறா, நின்னா திட்டுறா, நடந்தா திட்டுறா. பிராண்டி எடுக்கிறா போலயே. சரி நான் கிளம்புறேன். Good night. என்னடா பேபி மகாநதி சீரியலில் இந்த இன்றைக்கி நடக்கும் அவங்க பார்க்கலாம். மகாநதி சீரியல் ரொம்ப விருப்பம் போயிட்டு இருக்கு. நம்ம விஜயும் நம்ம காவேரி 2 பேரும் உட்காந்து வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாமா நீங்கள் வந்து அப்செட்டாக உட்காந்துருக்கீங்க, கல்யாணமாகி நீங்களா ஜாலியாக இருக்கீங்க, நாங்களாம் இந்த மாதிரி இல்லையே, அது இதாக இருக்குது எது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குறை சொல்லுவாங்க பாருங்கள், நீ பெருசா நான் பெருசான்னு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்களாவது இப்படி சொல்கிறீங்க வெளி உத்தவமாக, அதை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி காவேரி முன்னாடியே காவேரியை இறக்கி நம்ம விஜய் பேசுகிறாங்க. ஓ என்னை பார்த்து அப்படி தான் தெரியுதா அப்படி தான் தெரியுதான்னு சொல்லி அடி நடிக்கிறாங்க. கொஞ்சம் ஜாலியாக தான் போயிட்டு இருக்குது. எப்படியோ பத்திரத்தை மீட்டு கொடுத்துட்டாரு நம்ம விஜய். அவங்க போட்ட திட்டம் வந்து கரெக்டாக இதாகிடுச்சு. பசுபதி இன்னும் சீன் வரவே இல்லை. பசுபதி வெளியே வந்து திரும்பவும் அந்த பத்திரத்தை எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மகாநதி சீரியல் கொஞ்சம் விறுவிறுப்பாக தாங்க போயிட்டுருக்கு. சிறடிக்காசி சீரியலில் அதை வந்த ஸ்டோரி மாதிரியே தான் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஏதோ மூவ் பண்ணுறேன்னு சொல்லி மூவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் கிறிஸை பற்றி பாட்டிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தனியாக விட்டுட்டாங்க. ஏன்னா ரோகிணி தான் அம்மான்னு காட்ட வேண்டியது, ஆனால் அது அப்படியே திருத்தமாக போயிடுச்சு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னவா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகாநதி சீரியல் பிடிச்சிருக்கா, சிறடிக்காசி சீரியல் பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கள். டைம் ஃபார் வாட்சிங் டேஸ் பை யுவர்ஸ்.